சுதந்திர போராட்ட வீரர் மதன் மோகன் மாலவியாவுக்கு பாரத ரத்னா விருதை ஜனாதிபதி வழங்க அதை மாலவியாவின் குடும்பத்தினர் பெற்றுக் கொண்டனர். நாட்டின் உயரிய விருதுகளான பாரத ரத்னா மற்றும் பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கும் விழா ஜனாதிபதி மாளிகையில் திங்களன்று நடந்தது. பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி, பஞ்சாப் முதல்வர் பிரகாஷ் சிங் பாதல், நடிகர் அமிதாப் பச்சன் உள்ளிட்ட 9 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகள் வழங்கப்பட்டன. 75 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் வழங்கப்பட்டன. பத்ம விருது பெற்றவர்களில் 5 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள். அணுசக்தி விஞ்ஞானி பேராசிரியர் மாலு ராமசுவாமி சீனிவாசனுக்கு பத்ம விபூஷன் விருதும், முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர் என் கோபாலசுவாமி, சுதா ரகுநாதன் ஆகியோருக்கு பத்ம பூஷன் விருதும், கன்னியாகுமரி வயலின் இசைக்கலைஞர் அபசரலா, முன்னாள் IAS அதிகாரி PV ராஜாராமன் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டது. கடந்த 27ஆம் தேதியன்று முன்னாள் பிரதமர் வாஜ்பாய்க்கு பாரத ரத்னா விருதை அவரது இல்லத்துக்கே சென்று ஜனாதிபதி வழங்கினார். காஷ்மீரில் பலத்த மழை காரணமாக ஜீலம் நதியில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. ஞாயிறன்று இரவு மழையின் போது சராரி ஷெரீப் பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு வீடு இடிந்து விழுந்ததில் 16 பேரை காணவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜீலம் நதிக்கரை பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை வெளியிடப்பட்டு தாழ்வான பகுதியில் இருந்து மக்கள் வெளியேற்றம் துவங்கியுள்ளது. காஷ்மீரின் மத்திய பகுதியில் பத்கம் மாவட்டம் சோண்டி நகரில் மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பலத்த மழைக்கு இடையிலும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து வருகின்றன. பூஞ்ச் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பல பகுதிகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் அங்கு சிக்கியிருக்கும் மக்களை வெளியேற்றும் பணிகளுக்காக தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் விரைந்துள்ளனர். தமிழக சட்டசபைக்கு வந்த தேமுதிக MLAக்கள் வாயில் கருப்பு துணி கட்டி தர்ணாவில் ஈடுபட்டனர். கடந்த சட்டசபை கூட்டத்தொடரின் போது தேமுதிக MLAக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். தற்போதைய கூட்டத்தொடரின் போது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட தினத்தன்று கருப்பு சட்டை அணிந்து வந்த தேமுதிகவினர் தங்களை சபைக்குள் அனுமதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டி தர்ணா செய்துவிட்டு கலைந்தனர். இதேபோல திங்களன்று 4ஆம் வாயிலில் கூடிய தேமுதிக MLAக்கள் வாயில் கருப்பு துணி கட்டி தர்ணாவில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சட்டசபைக்கு வந்து வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்ட விஜயகாந்த் தர்ணா செய்த MLAக்களையும் சந்தித்தார். இது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு செஞ்ச தவறுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இல்ல, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அந்த மக்களை இவங்க தப்பா சொல்றாங்க. அந்த ஓட்டு போட்ட மக்களை இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சபாநாயகர் அசிங்கப்படுத்துறார். ஓட்டு போடுற மக்களை தான் அசிங்கப்படுத்துறாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அசிங்கப்படுத்தல. மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேச அனுமதி மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டி சட்டசபையில் திங்களன்று திமுக, பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் புதிய தமிழகம் கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. சட்டசபையில் திங்களன்று கேள்வி பதில் நேரம் முடிந்த பின்னர் மக்கள் பிரச்சனைகளை பேச சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்தன. ஆனால் சபாநாயகர் தனபால் பட்ஜெட் விவாதத்தை எடுத்துக் கொண்டார். இதனால் திமுக, பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், புதிய தமிழகம் கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். எதிர்க்கட்சியினர் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்த போதும் காங்கிரஸ் MLAக்கள் இதில் கலந்து கொள்ளாமல் அமைதி காத்தனர். பிளஸ் வினாத்தால் வெளியான விவகாரம், வேளாண் அதிகாரி முத்துக்குமாரசாமி மரணம், விவசாயிகள் பிரச்சினை உள்ளிட்ட மக்கள் பிரச்சினை குறித்து பேச அனுமதி மறுக்கப்படுவதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். வினாத்தால் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கக்கூடிய பிரச்சனை, அதேபோல் அரசு அதிகாரி திருநெல்வேலி மாவட்டத்தைச் சார்ந்த வேளாண்மை துறையினுடைய பொறியாளர் முத்துக்குமாரசாமி தற்கொலை செய்து கொண்ட மர்மம், இது குறித்து நாங்கள் உடனடியாக CBI விசாரணை வேண்டும் என்று நாங்கள் மட்டுமல்ல எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இது குறித்தெல்லாம் சட்டமன்றத்திலே விவாதிக்க வேண்டும். கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே ஒத்திவைப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு அதற்குரிய விளக்கங்களை அரசு தர வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இதுவரையில் எந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தையும் எந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தையும் சபாநாயகர் எடுக்காத காரணத்தால் அதை கண்டிக்கக்கூடிய வகையில் திமுக கழகத்தின் சார்பில் நாங்கள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம். கன்னியாகுமரி அருகே தனியார் பள்ளி வேன் விபத்துக்குள்ளானதில் மாணவி ஒருவர் உள்பட 3 பேர் பலியாகினர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்லில் உள்ள SGS மெட்ரிகுலேஷன் பள்ளி வேன் வழக்கம் போன்று திங்கட்கிழமையன்று காலை புதுக்கடை பகுதியிலிருந்து மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பள்ளிக்கு சென்றது. வேங்கோடு என்ற இடத்தில் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து அருகில் உள்ள கால்வாயில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஓட்டுநர் ஜெனீஸ் மற்றும் கால்வாயில் குளித்துக் கொண்டிருந்த 60 வயது மூதாட்டி கனகலதா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த நிலையில் மாணவ மாணவிகள் 8 பேர் மீட்கப்பட்டு குளித்துறை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் ஒரு மாணவி சிகிச்சை பலனின்றி பலியானார். முல்லை பெரியாறு அணை அமைந்துள்ள தேக்கடியில் வாகன நிறுத்துமிடம் அமைப்பதற்கான சர்வே பணிகள் குறித்து மத்திய அளவை இயக்குநர் மற்றும் மத்திய வனத்துறை இயக்குநர் சோமசேகர் ஆகியோர் ஆய்வு செய்கின்றனர். தேனி மாவட்ட எல்லையில் குமுளி அருகே உள்ள தேக்கடியில் வாகன நிறுத்துமிடம் அமைக்க கேரள அரசு திட்டமிட்டு அதற்கான சர்வேயை மேற்கொண்டுள்ளது. ஆனால் இதற்கு தமிழக அரசு தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேக்கடியில் ஆண்டுதோறும் நடக்கும் மலர் கண்காட்சி துவங்க உள்ள நிலையில் அந்த பகுதி தற்காலிக பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
இறைச்சிக்காக பசுக்களை கொல்வதற்கு நாடு முழுவதும் தடை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராஜ்நாத் சிங் உறுதியளித்தார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் நடந்த ஜைன மத நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்ற போது ஜீவராசிகளை வதைப்பதற்கு எதிரான கோட்பாட்டை கொண்ட ஜைன மதத்தின் உதவியாலே பயங்கரவாதத்தை எதிர்கொண்டு போரிட முடியும் என்றார். காங்கிரஸ் கட்சியில் ஆன்லைனில் உறுப்பினர் சேர்க்கும் முகாமை முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் டெல்லியில் துவக்கி வைத்தார். கடந்த ஆண்டு பாரதிய ஜனதா தொலைபேசி வாயிலாக உறுப்பினர் சேர்ப்பு முகாமை துவங்கி 8.8 கோடி தொண்டர்களுடன் உலகின் பெரிய அரசியல் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இந்நிலையில் டெல்லியில் காங்கிரஸ் உறுப்பினர் சேர்ப்பு முகாமை துவக்கி வைத்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆன்லைனில் படிவத்தை நிரப்பி தனது உறுப்பினர் நிலையை புதுப்பித்துக் கொண்டார். அவரது மனைவி குர்ஷரன் கவுரின் உறுப்பினர் அட்டையும் புதுப்பிக்கப்பட்டது. பஞ்சாப் எல்லை வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்ற 2 பாகிஸ்தானிய கடத்தல்காரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஞாயிறன்று காலை இந்தியாவுக்குள் ஊடுருவ 2 பாகிஸ்தானிய கடத்தல்காரர்கள் முயன்றபோது ராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களிடமிருந்து 12 கிலோ ஹெராயின், ஒரு AK-47 ரக துப்பாக்கி கைப்பற்றப்பட்டது. பாகிஸ்தானிலிருந்து அதிக அளவில் போதைப் பொருள் பஞ்சாப் வழியாக கடத்தப்படுவதால் அம்மாநிலத்தில் ஏராளமான இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய லோக்தள் கட்சி முன்னாள் MLA பரத் சிங் டெல்லியில் சுட்டுக் கொல்லப்பட்டார். டெல்லியின் தென்மேற்கு பகுதியில் உள்ள ரஹந்தன் வாடிகா பகுதியில் ஞாயிறன்று இரவு ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு திரும்பிய பரத் சிங் மீது அவரது எதிர்கோஷ்டியினர் திடீர் தாக்குதல் நடத்தினர். இதில் தலையில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து பரத் சிங் இறந்தார். அவரது மெய்காவலர்கள் 2 படுகாயமடைந்து மெதாந்தா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஆந்திராவில் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் பெண்கள் உட்பட 6 தொழிலாளர்கள் பலியாகினர். விசாகப்பட்டினம் மாவட்டம் கோகுல்படு கிராமத்தில் செயல்பட்டு வந்த பட்டாசு தொழிற்சாலையில் ஞாயிறன்று நள்ளிரவில் இந்த வெடிவிபத்து ஏற்பட்டது. இதனால் அருகில் இருந்த பகுதிகளுக்கும் தீ பரவியது. விடிய விடிய போராடி தீயணைப்பு படையினர் தீயை அணைத்தனர். படுகாயமடைந்த நிலையில் 4 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். கட்சியின் அனுமதியுடன் விடுமுறையில் சென்றுள்ள காங்கிரஸ் துணைத் தலைவர் தனது விடுப்பை மேலும் நீடித்துள்ளதாக கூறப்படுகிறது. பார்லிமெண்டின் பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்க இருந்த நிலையில் விடுமுறையில் ராகுல் சென்றுள்ளதாக காங்கிரஸ் மேலிடம் அறிவித்து பார்லிமெண்டின் பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்க இருந்த நிலையில் விடுமுறையில் ராகுல் சென்றுள்ளதாக காங்கிரஸ் மேலிடம் அறிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. ராகுல் எங்கு இருக்கிறார் என்ற தகவல் கூட வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் அவர் தனது விடுமுறையை மேலும் நீடித்திருப்பதாகவும் மே மாதம் டெல்லி திரும்புவார் என்றும் கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றனர். ராகுல் டெல்லி திரும்பியதும் கட்சியின் தலைவர் பதவியை ஏற்பது குறித்து முடிவெடுப்பார் என்றும் தெரிய வந்துள்ளது. காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவிக்கான தேர்தல் செப்டம்பர் 30ஆம் தேதி நடக்க உள்ளது. இந்திய கடலோர காவல் படைக்காக புதிதாக தயாரிக்கப்பட்ட அனாக் என்ற போர்க்கப்பலும் C-430, C-417 என்ற ரோந்து படகும் ஞாயிறன்று கடலோர காவல் படையில் இணைக்கப்பட்டது. சென்னையில் நடந்த இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி கவர்னர் A.K. சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போர்க்கப்பல் மற்றும் ரோந்து கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இந்நிகழ்ச்சியின் போது பேசிய கிழக்கு கடலோர காவல் படை தலைவர் SP சர்மா, இந்திய கடலோர காவல் படையில் மொத்தம் 102 போர்க்கப்பல்கள் மற்றும் 64 விமானம் தாங்கி கப்பல்கள் உள்ளன என்றும் இது தவிர 90 புதிய போர்க்கப்பல்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதுச்சேரி பாகூர் கருவூலத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் பாலமுரளி என்பவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திங்கட்கிழமை அதிகாலை கழிவறைக்கு சென்ற பாலமுரளி திடீரென்று துப்பாக்கியால் தன்னை சுட்டு தற்கொலைக்கு முயன்றார். ஆனால் எதிர்பாராத விதமாக குண்டு அவருடைய தாடையை கிழித்துவிட்டு சென்றது. ரத்த வெள்ளத்தில் துடித்த பாலமுரளியை அப்பகுதி மக்கள் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் குறித்து வடக்கு பகுதி SP தேவசிகாமணி தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் 6 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் வரும் 3ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. திங்கட்கிழமையன்று யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. விழாவில் முதல்வர் ரங்கசாமி, கோவில் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் பங்கேற்றனர். கும்பாபிஷேகத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ள உள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் ஆதி பிரம்மா திருநாள் கடந்த 26ஆம் தேதி துவங்கியது. தேர் திருவிழாவின் 4ஆம் நாளான ஞாயிறன்று இரவு பெருமாள் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். முன்னதாக நம்பெருமாள் கண்ணாடி அறையிலிருந்து பல்லக்கில் புறப்பட்டு சித்திரை வீதிகள் வழியாக வலம் வந்து ரங்கவிலாச மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 4ஆம் தேதி நடைபெறுகிறது. உலகின் நம்பர் 1 வீராங்கனை சாய்னா நேவாலுக்கு ஜனாதிபதி, பிரதமரை தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் சோனியாவும் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலகின் முதல்நிலை பேட்மிண்டன் வீராங்கனை என்ற சாதனையை எட்டிய சாய்னா நேவால் ஞாயிறன்று டெல்லியில் நடந்த இந்திய ஓபன் சீரிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்று இன்னொரு சாதனையையும் படைத்தார். உலகின் நம்பர் 1 இடத்தை பிடித்ததற்காக ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல தரப்பில் இருந்து புகழ்மாலைகள் குவிந்து வருகின்றன. காங்கிரஸ் தலைவர் சோனியாவும் சாய்னாவுக்கு பாராட்டு தெரிவித்து வாழ்த்துச் செய்தி அனுப்பியுள்ளார். இந்தியர்கள் மற்றவர்களுக்கு சற்றும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து காட்டியுள்ளதாக சாய்னாவுக்கு பாராட்டு தெரிவித்துள்ள சோனியா, இந்த சாதனை உங்களது திறமை, விடாமுயற்சி, பயிற்சிக்கு கிடைத்த மரியாதை எனவும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களது மன உறுதியின் சான்று எனவும் தெரிவித்துள்ளார்.
தங்கம் விலை திங்கட்கிழமையன்று ஒரு சவரன் 72 ரூபாய் குறைந்து 20,040 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,505 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை 1 கிராம் 40 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 38,195 ரூபாயாக உள்ளது. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா முஸ்லீமாக மதம் மாறியதுடன் 3வது முறையாக கீழக்கரையைச் சேர்ந்த ஜெபருன்னிசா என்பவரை மணந்தார். தன் திருமணம் மற்றும் மதம் மாற்றம் குறித்து இதுவரை வாய் திறக்காத யுவன் முதன்முறையாக சென்னையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் இது குறித்து மௌனம் கலைத்தார். மதம் மாறியது தனது தனிப்பட்ட விஷயம் என்றும் தனக்கு பிடித்திருந்ததால் மதம் மாறியதாகவும் கூறிய யுவன் சங்கர் ராஜா தனது தந்தை இளையராஜா இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் கூறினார். குறுகிய கால இடைவெளிக்குள் திருமணம் நடந்ததால் தனது திருமணத்தில் குடும்பத்தினர் பங்கேற்க முடியாமல் போனதாகவும் விளக்கமளித்த யுவன் சங்கர் ராஜா இஸ்லாமிய பெயராக தனது பெயரை மாற்றிக் கொண்டிருந்தாலும் சினிமாவில் யுவன் என்கிற பெயரே தொடரும் என்றும் தெரிவித்தார்.